வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ஏ நேஷ்னல் அட்மாஸ்பிரிக் ரிசர்ச் லெபார்ட்டரியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க டைரக்டர்ன்ற போஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் என்னன்றதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அன்ட்ராஸ்ட்ரிக்ஸ் பவன், நியூ பெல் ரோட், பெங்களூரு. ஓகேவா? இதுதான். ஸோ இங்கே என்னன்னா, அப்ளிகேஷன் டு பி ஃபார்வர்ட் பை த ஸ்பான்சரிங் அண்ட் ஃபார்வர்டிங் அத்தாரிட்டி ஆஸ் த 4-page duly certified information in column 4 to 11. Otherwise application will be rejected. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து 4வது இடத்துலேருந்து, ஓகே, 4வது கொஷின்லேருந்து 11வது கொஷின் வரைக்குமே நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி சர்டிஃபைட் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னும் போது உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோன்றது தான் அதுக்குள்ள அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைரக்டர் என்ஏஎல், உங்களுடைய ரீசெண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ட்டு 4.5 இந்த வித் அண்டு டைமென்ஷனில் தான் ஃபோட்டோ நீங்கள் எடுக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் கரெக்டாக பர்ஃபெக்டாக அது வந்து மேட்ச் ஆகிடும். ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய போஸ்ட் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துடுவாங்க. உங்களுடைய பிளாக் நேம் வந்து பிளாக் லெட்டர், அதாவது கேப்சல் லெட்டரில் எழுதிடணும். அப்புறமா டேட் ஆஃப் பர்த், இதிலிருந்து இந்த டேட் ஆஃப் பர்த்ன்ற காலத்திலிருந்து நீங்கள் அதை அடுத்தடுத்து ஃபில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கான டேடி எம்எம் அண்ட் ஒய்ஒய் ஃபார்மேட்டில். ஓகேங்களா? ஸோ நேஷ்னாலிட்டி, அப்புறமா ஃபாதர் நேம் ஆர் ஸ்பாசியஸ் நேம், அடுத்து வந்து அட்ரஸ், கரஸ்பாண்டட் அட்ரஸ் பிளாக் லெட்டர், பர்மனெண்ட் அட்ரஸ், இது ரெண்டுமே நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அட்ரஸை வந்து பிளாக் லெட்டரில் எழுதுங்க. ஸ்டேட்டு, பின்கோடு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்டு ஃபோன் நம்பர். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் உங்களால் இதெல்லாமே ஃபில் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து வேர்ட் ஃபார்மேட்டில் போட்டு நீங்கள் டைப் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் அட்டாச் த சர்டிஃபிகேட். ஓகே, செல்ஃப் அட்டாச்டு பை சர்மா சார், டேட்டு, உங்களுடைய நேமு, அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர். ஸோ இது மட்டும் போட்டுட்டு இதுதான் செல்ஃப் அட்டாச்சுன்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர், அடுத்து இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன முடிச்சிருக்கீங்க, 2024 உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் காலமில் ஃபில் பண்ணணும். அடுத்து 2024, 2023 இப்படி க்ரோனிகாலஜிக்கல் ஆர்டரில் தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரெசென்ட் என்ன இருக்கீங்க, அப்புறம் தான் பாஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதிடணும். அதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அடுத்து வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட், ப்ரெசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நேம் ஆஃப் த எம்ப்ளாயி வித் அட்ரஸ். ஓகே, நீங்கள் எங்கே இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணீங்க, என்ன பொசிஷனில் இருந்தீங்க, ஸோ என்னை ஜாயின் பண்ணீங்க, என்னைக்கு வரைக்கும் ரிலீவ் ஆனீங்க, உங்களுடைய பே லெவல் என்ன கொடுத்தாங்க, அங்கே வந்து நேச்சர் ஆஃப் டியூட்டி என்னன்றதை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன் பை ஃபில் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரிசர்ச் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எம்எஸ்சி ப்ராஜெக்ட் இல்லை பிஹெச்டி கைடன்ஷிப், நீங்கள் பிஹெச்டி ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதெல்லாமே இங்கே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ எனி அதர் டீட்னா நீங்கள் வந்து அட்மாஸ்பிரிக் ஃபேஸ் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒர்க் ஷாப்பு, செமினார்ஸு, கான்ஃபரன்ஸில் ஏதாவது ஒன்று ப்ரெசன்டேஷன் இல்லை ஓரல் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுங்க. அடுத்து வந்து டிக்ளரேஷனில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், டேட்டு, பிளேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி. ஓகே, ஃபார்வேர்டட் அண்ட் அது யார் உங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ண சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா அங்கே வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து டிக்ளரேஷன், அப்புறமா வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டுன்றதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த சீல் அந்த ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி, டேட்டு. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஃபார்வேர்ட் பண்ணணும்னா இந்த அண்டர் செக்ரட்டரி ஏபி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், அமிஸ்ரா பவன், நியூ பெல் ரோட், பெங்களூரு. ஸோ ஃபோன் நம்பர். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபார்வேர்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.